திருப்பத்தூரில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. 3080 பயனாளிகளுக்கு ரூபாய் 24.68 கோடி மதிப்பீட்டிலான கடன் உதவிகள் மற்றும் 24 சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான கேடயங்கள், 4 சிறந்த முதல்வர் மருந்தகங்களுக்கான கேடயங்கள் ஆகியவைகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ராஜேந்திர பிரசாத், சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வேளாண்மை இயக்குநர் உமா மகேஸ்வரி, மக்கள் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களை சார்ந்த தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெரியகருப்பன் பேசியதாவது: மகளிர் சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் பொறுப்புரை துறை அகவைப்படி எல்லா வகையிலும் கலைஞர் அளவு பார்த்ததை போல அதிகாரத்தில் கொள்வதை போல அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வாய்ப்புகளை தந்தது மட்டுமல்லாமல் நம்மை நம்பி ஒப்படைக்கின்ற அந்த பொறுப்புகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணப்படைத்தவனின் அடிப்படையில் தான் இந்த இயக்கத்தின் 25 ஆண்டு கால மாவட்ட செயலாளர் போய் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு நெருக்கி 20 ஆண்டுகளை எட்டிப்பிடிக்கின்ற அந்த ஒரு பணியையும் செய்கின்ற வாய்ப்பினை எனக்கு எனது தலைமையும் எனது தொகுதி மக்களும் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கும் நான் விசுவாசமாக கொள்கை பிடித்துள்ளவராக மக்களால் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தொண்டு செய்வதை என்னுடைய வாழ்நாள் கடமையாக ஏற்று நான் செயல்பட்டு வருகிறேன் என்பதை மனநிறைவோடு இந்த துறை பெரிய துறை சின்னத்துறாக நம்மையும் ஒருவனாக நினைத்து என்னுடைய தலைமையும் தொகுதி மக்களும் அங்கீகாரங்களை நான் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக கருதி நடக்கக்கூடியவன் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டுறவுத்துறை என்பது செயலை குறிப்பிட்டு சொன்னதை போல ஒரு விரிந்து பரந்த துறை என்றால் அது மிகையாக. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20,00,000 குடும்பங்களோடு தொடர்புடைய ஒரு துறை இருக்குன்னா அது கூட்டுறவு. ஏற்கனவே இருந்த அந்த ஊரக வளர்ச்சித்துறை என்னன்னா கிராம பகுதிகளுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதி, மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள், சாலை வசதிகள், தெருவிளக்குகளை எரிய செய்வது, குடிநீர் கிடைக்க செய்வது, குப்பை கூடங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது என்று கிராம மக்களுடைய கோட்டை தொடர்புமே ரூபாய் 32,000 மதிப்பீட்டில் பயிர்க்கப்பது வழங்கப்படுகிறது. சிவகங்கை சரகம் சங்கம், அதைத் தொடர்ந்து காரைக்குடி சரகத்தில் சரகம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், மகளிர் சுய குழு கணக்கு வழங்குவதில் சிறப்பாக செயல்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் 1260 இளையாங்குடி கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சங்கங்கள், சிவகங்கை சரகம் Q219 இடைக்காட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், சிவகங்கை சரகம், சிவகங்கை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, சிவகங்கை சரகத்திற்கு உட்பட்ட RS 844 ஆசிரியர் கூட்டுறவு சிக்கல் நாணய சங்கம், திருப்பவனம் புதூர் மாவட்ட அளவில் சிறப்பாக செயல்பட்டு வரும் கூட்டுறவு அச்சகம் NN 490, ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு அச்சகம் காரைக்குடி, கூட்டுறவு குடிசை தொழில் சங்கம், நகராட்சி உயர்நிலைப்பள்ளி தேவக்கோட்டை, அதைத் தொடர்ந்து கணேசனுதல் போட்டி, சாந்தினி கரிஷ்மா கனிஷ்கா சாந்தினி ஊராட்சி உயர்நிலைப்பள்ளி, Iya.
அதைத் தொடர்ந்து கூட்டுறவாளர்களுக்கு திருமதி கவிதா அங்கேற்கனி